உனக்காகத்தான் பிறந்தே ஆடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தே நானும் உலகத்தையே மறந்தே கத்தரிப்பு தாவணி அலங்கான கொண்டு மனசை கூப்பிட்டா வாழ்வாரு சொல்லுது வேறோடு நான் சாந்தே நானும் இப்போ என்ன காணும் அண்ணம்மா உன்னாலே கொள்ளலாம் அவனே ஆடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தே அழகா நானும் உலகத்தையே மறந்தே எங்க அப்பா வந்தாரு இருந்தாரு போயிடுச்சு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா நம்ம நாடு நேரடியாக பார்க்காம செல்ல பார்த்துருக்காரு அவரு. அப்ப நேரம் பார்க்கல நம்மளை பிடிக்கல போல. எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். காவலப்பாருன்னு சொல்லுவார். காதல் தான் முக்கியம். முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் கட்டிக்க போற ஆளு இந்த கூட்டத்துல இருக்கு. என்னன்னு சொல்ற? இங்கதான் இருக்கா. நெசமல்மவா? ஆமா. பல நாளா தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கல. ஆனா இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்ற? அந்த பிள்ளைக்கு எனக்கும் ஆவணி மாசம் 36ஆம் தேதி கல்யாணம். ஏண்டா அண்ணே, உனக்கு அறிவு இருக்காடா? ஆவணி மாசம் 31 32 தாண்டா இருக்கு. 36ஆம் தேதி எங்கடா இருக்கு? அடுத்த மாசத்துல கடை வாங்குவோம். அதுலயும் கடை வாங்கணும். நம்ம குடும்பம் கடை வாங்க வரப்போகுது. அவ வந்தாத்தான் கலன்னு இருக்கு. என்ன அண்ணி என்ன பாத்திருக்கியா? இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. என்னன்னு சொல்ற? ஆனா இன்னைக்கு தான் அவளை பார்க்க போறேன். அவ்வளவு இதா இருப்பாளாம். ஏன்னா போன்ல கூட பேசுனது அன்னிக்கிட்ட. முந்தான ஆள் போன் வீடியோ கால் பண்ணி போனை கட் பண்ணி விட்டுட்டா. எதா இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணிக்கிறோம். ஏன்னா அண்ணி குரலையாவது கேட்டிருக்கியா? குரல் குயில் மாதிரி கூவா. குயில் கருப்பா இருக்கும். எங்க அண்ணி அம்மாள் பயங்கர பிகர், சூப்பர் பிகர். அவ்வளவு இதா இருப்பாளாம். அவ பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே அண்ணி பேரு? அமுல் பேவி இல்ல, அவர் எலும்பு. என்னண்ணே அவ பேரு எந்திரி. எந்திரி. என்ன ஒரு ஆள் வந்தாலும் அவ யாரு தெரியுமா? அவங்க பேர் என்ன? அவ பேரு கிளப்பு. உங்க பேரு? என் பேரு சப்பு. ரைட்டு. என்ன சப்புங்கிறியா? இல்ல, யாரு எந்திரி வர போறா. அக்கா எந்திரிங்க, உன் ஆத்தனை வர போறா. செல்லாம் ஆய் இருந்துட்டேன். அப்புறம் ஆய் இருந்த கேட்கலங்க. உங்களை புதுசா பார்த்தனால ஆய் சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா? அது முகத்தை பாரு. இல்ல அந்த பிள்ளையோட என்னத்த உனக்கு அப்படி கேட்கிற? என்ன பார்த்தா இல்ல அந்த பிள்ளையோட
அம்மாச்சியா? அதான் இங்க கோச்சிக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிற அளவுக்கு கண்டிச்சு போட்டு சைடு ரோஸ். இது என்னது, என்ன பூனே தெரியும். நல்ல கலரு, அதுக்கு ஏத்தாப்புல ஜாக்கெட். இது பேர் என்ன? தாவணி. கரெக்டா சொல்றேன். எத்தனை லேடிஸுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும். நீங்க யாருங்க? அந்த உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. பல நாள் கழிச்சு எனக்கு இந்த நிலைமையா? பரவாயில்ல, அடியே எந்திரி. நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உலகம். ஓடி வாடின்னு பேசாதீங்க. இந்த கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய ஓடி வாடின்னு சொல்றது இல்லையா? யாரை கட்டிக்கிற போறீங்க? நீங்க தான். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அண்ணி சும்மா இரு, வம்பா வாங்காத. கவலையோட இருக்கே. அவன் அண்ணி போடா. என்ன பெரிய கோகரியா இருப்பா போலே, எனக்கு பயந்து கிடக்கு. எனக்கு இந்த மேடம் கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னு சொல்லாங்க. நான் அதை சொல்லிட்டு போகணும்னு வரல. ஆனா எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் சொல்றதவே கேட்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு எதுவும் கெட்டி வைக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளைன்னா அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருன்னு பாக்குறாங்க. என்னடி பெரிய நகை, பொல்லா நகை. ஒரு பவுன் 1500 ரூபா வச்சுருக்காங்க. இப்ப ஆடி பெருக்குனால ஒரு 50 ரூபா குறைச்சிருக்காங்க. ஒரு பவன் ஒரு பவன் 1500 ரூபா வைக்கிறாங்க. இப்ப ஆடி பெருக்குனால ஒரு 50 ரூபா குறைச்சிருக்காங்க. நீ நகை கடைக்கு போனா முதுகுளத்தூர் கவரிங் கடைக்கு போன அவசாரிப்பல மரியாதையா பேசுறீ. அவசாரி 1,50,000 ரூபா வச்சுக்கிட்டு 1500 ரூபா வைக்கலாம். டீய அப்படியே தட்டி விட்டு பெட்டியெல்லாம் 4 பேரா. அண்ணி ஏன்னு என் மேல கோபமா இருக்கீங்க? 1400 ரூபா வைக்கிறா. அவங்க ஒண்ணு பொண்ணு வாக்கு வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஏன் கல்யாணம் வராம தெரியுமா? நான் ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆளும் ஒரு லட்சியத்துல வாழ்வாங்க. அப்படியே பார்த்து இப்பவே கோலம் போடுறீங்களே அன்னைக்கு அப்படி என்ன நீங்க லட்சியம்? நான் படிப்பு இப்ப 12வது முடிச்சிருக்கேன். பட்ட படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு ஜோரம் அவரை கைதட்ட போடுவாங்க எல்லாரும். உண்மையில இந்த காலத்துல கல்வி முக்கியம். மண்டை உள்ள போயிட்டாலும் கல்வி செல்வம் அழியாத செல்வம். நீங்க படிக்கிறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க? சொல்றி, எவ்வளவு செலவானாலும் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன். ஆமா, 500 ரூபா செலவச்சா எப்படி 3 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு? 3 வருஷத்துக்கு காசு சேர்க்க மாட்டாங்க காலேஜ்ல. 500 ரூபா கட்டிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு காலேஜ்ல காசு சேர்க்க மாட்டாங்க. சரியான உலக புத்தகம் இருக்காம இருக்கா? அது வீட்டோட சிலையீடு வாங்க முடியாது. 500 ரூபா செலவச்சு ஒரு படிக்க வைக்கிறாரா? 500 ரூபா காசு இல்லையா? காசுதான், காசு இல்லைன்னு சொல்லல. அப்ப என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி முதுகலை பரமக்குடி பசுமாரில தெரியுது. 3ஆம் நம்பரா? சரி, அதை முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா முதுகல் தொட்டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் பைபாஸ். ஒரே பைபாஸ் தான். படிப்பா பஸ்ஸாது? நான் ஏன் உனக்கு கல்யாணத்துக்கு அதுன்னு சொல்லி சாக்கு சொல்றேன் தெரியுமா? ஏன்? எங்க ஆத்தா என்னை சோறாக்க சொல்லும். அரைப்படி அரிசிதான் வேக வைப்பேன். அதவே இறக்கவும் முடியாது, வடிக்கவும் முடியாது. சரி, ஆனா உன்னைய கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். என் உருவந்தே அப்படி. என்னக்கா எப்படி சிரிக்கிற? அடே, என் உருவந்தே அப்படி. லோடு இழுக்காது. லோடு இழுக்காதுன்னு சொல்ற. பானையை பார்த்தா உள்ள பெரிய மண்பானையே வச்சிருப்பா. அதே எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ அப்படி மொத்தமா தூக்கிட்டு கொட்டுற. அடியே, அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அண்ணி, அடியே நான் வேணா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ 120 கிலோ இருப்பவருக்கா? அடியே, ஒரு சல்லின்னு ஒண்ணு இருந்தா லோலா இருந்தாத்தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, கல்லி நீ நச்சு எரிஞ்சிருவ. இவங்க பேரா எந்திரி. அண்ணி நல்ல வாய. அடியே எந்திரி. உன் தங்கச்சி வரா. எனக்கு தங்கச்சி வருவா பாரு. வருவா பாரு. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன? கிளப்பு. அதையும் கிளப்பி விட்டாள். இருந்த கூட போறான்.
எனக்கு தவி தவி கும்மி அடிக்கும் போதே தெரியும். அள்ளி மலரெடுத்து அரளிப்பூ தானெடுத்து அள்ளி மலரெடுத்து அரளிப்பூ தானெடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா என் மந்தம்மா மலரெடுத்து அரளிப்பூ தானெடுத்து பூ முடிச்சு அப்படி தவி தவி கோயில் அடிக்கும் போதே தெரியும் இவங்க போய் படுத்துக்குருவாங்க. நாடகம் வர மாட்டாங்க. 4 தவி தவிட்டு பூரா போய் படுத்துக்கிட்டாங்க. அடே கிளம்பு. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. ஆனா அவரை கிளம்ப முடியாது. கார்த்தி அண்ணே என்ன அன்னைக்கு தொப்புல இல்ல சார் போய் எதை பார்த்துருக்கேன் என்னடா இவ்வளவு கிளம்புமே பெரியதா பேர கிளப்புன்னு வச்சா அப்புறம் எப்படி அவளை கிளப்ப முடியும்? நீ பெங்களூருக்கே போயிருக்க இருக்க வேணாம் நீ. என்ன மச்சான், என்ன ஒரு மாதிரியா இருக்கீல? எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் பக்கத்துல நீ வராத. ஏன் மச்சான்? நீ என் மூஞ்சில முடிக்காத. உனக்கு எனக்கு செட் ஆகுது. நீ மரியாதையா பெங்களூரே போயிரு. ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? உனக்கு எனக்கு செட் ஆகுது. எனக்கு வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ்வேன். நீ வேணா. உனக்கு எனக்கு சாதகம் சரியில்லைன்னு எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சா நீங்க என் கூட பழகுனியே. எனக்கு முத்தம் கொடுக்க பழகி முடிஞ்சா வேலையை முடிச்சுட்டு விட்டான்னு. நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கும் போது ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும். கட்டி பிடிக்கும் போது ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு நீ வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. எங்க ஹவுஸ் ஓன்ற அம்மா. அண்ணே கார்த்தி அண்ணே ராணிக்கு முத்தம் கொடுத்த மாதிரி எங்க அன்னைக்கு லிப்ட் கிஸ் அண்ணே. யாரா கருவாடு மாதிரி கழட்டு முண்டை நாக்கு அடக்கி வச்சு பேசுனா நீ என்கிட்ட பேச்சு பேசுறதுக்கு நீ ஆள் இல்ல. நீ அந்த காலத்திற்கு வந்து என்கிட்ட பேச்சு பேசுற. போடி என்னடி பேசுற? இருக்கு முண்டை லூசு முண்டை. என்ன மாதிரி விட்டு இதே மாதிரி ஆட்டி அவத்தோட வீட்டை ஐயோ நம்பிராஜன் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதே. லூசு முண்டை நாடகட முண்டை. வெட்டு போறான். ஐயா இவெல்லாம் என்னடா அழகு. என் காலால போறாங்கடா. என் காலால இருக்கு நல்லா எரிஞ்சு எரியா. அண்ணே அண்ணே கார்த்தி அண்ணே தொடாத. என்ன தொட்ட அவளை தொட்ட கார்த்தி அண்ணே சும்மா குந்தாடி போற. சும்மா இருடா. அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. இதுல பாக்கா நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை. உனக்கு கொட்டை கருப்பு கலரு போடி லூசு முண்டை. அவளை தொட்டா இல்ல. என்ன தொட்டா டீ குடிப்பேன்டா. டீ குடிப்பேன். எப்பா டீ எடுத்துவாப்பா சூடா. நீ ஏற்கனவே தீ குளிச்ச மாதிரியா இருக்க. அங்க இருந்து வந்துட்டேன். எதுல நான் கொடுத்தலா இருக்கேன். என் காலில் ஒருத்தலா, கையில ஒருத்தலா, மண்டையில ஒருத்தலா இருக்கா இருக்கா. அண்ணி என்னமோ சொல்ல வருதுண்ணே. சொல்லட்டும்னே. அவள்கிட்ட பேசாத. குறுக்கெழுத்து படிச்சிருக்கா. அப்படியே என்ன மையவத்தை மறந்ததோ அப்படியே அடக்குள்ளே அமிக்க புருஷன் கிடைக்கலன்னா போக வேண்டியதானே. நீ புடிச்ச படமரத்துல ஏறு. நீ போய் ஏறு. எனக்கு தெரியாதாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வெட்டிக்காரன 15 வருஷமா வச்சிருந்தா. மிருதாங்காரன 8 வருஷமா வச்சிருந்தா. நீ ஆடவர்காரன் 7 வருஷமா வச்சிருந்தா. காலக்காரி 8 வருஷமா வச்சிருந்தா. போடி நீ கோயில் பூஜாரி வச்சிருந்தா. நீ மைக்கெட்டுக்கார வச்சிருந்தா. எனக்கு தெரியாது. உங்க 2 பேரும் நான் வச்சது நான் தான் மறந்து குடிக்கணும். மரியாதையா பேசுறேன். வார்த்தையை அளந்து பேசு. சரி போனா போகுது வந்தா அம்மா 2 பேரும் அக்கா வச்சு 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்கு நங்குன்னு குத்தணும். உலக்க சரியில்லைண்ணா. பூணு போட்டுக்குருவோம். பூணு போட்டும் சரியில்லை. உனக்கு என்ன தாண்டி தேவை? பூணும் பத்தலைன்ற எதுவுமே எதை கட்டாலும் பத்தலைன்னா நான் என்ன போய் நீக்கிறவா வாங்கிட்டு வர முடியும்? அங்க பெருசா இருக்குமா? யாரா உனக்கு எந்த உலகம் தங்கச்சி வாமா. ஆமா சண்டை விடுக்கிற கூடாது. எதுக்கு சண்டை? வாரத்துல 7 நாள். உன் வீட்டுல 3 நாள். என் வீட்டுல 3 நாள். அந்த ஒரு நாள் இதே மாதிரி நான் ரோட்ட முடிச்சுக்கிட்டா பொம்பளை கிட்ட போட்டு திருந்தல நீனு. அந்த ஒரு நாள் எதுக்குடி? அந்த மிச்ச ஒரு நாள் முதல் ஆஸ்பத்திரி குளுக்க சேர்த்த போட்டோம். அப்புறம் அடுத்த ரவுண்ட் வருவாப்லையா வரமாட்டாப்லையா? நான் அடுத்த ஆள் அண்ணி சிஞ்சினா கடி சினக்கலா கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி சினக்கலா கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா பச்சரிசி
வச்சிருக்கணும். அண்ணே வணக்கம் அண்ணே. வணக்கம்மா. ஏமா அண்ணே அவங்க யாரு? இந்த பொண்ணு கொண்டு ஆசீர்வாதம் பண்றீங்க? அவங்கதான் நம்ம வீட்டு மகள். 16 பெற்ற இவங்க யாரு? நம்ம வீட்டு மூத்தவ. நான் தான் உங்க நாத்துனா. எப்படி நாத்தனவாலும் இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். அண்ணே என்ன தெரியா? அவள்கிட்ட கேளுமா. என்ன ஏத்துனாரு? அவ குறுக்கெழுத்து படிச்சிருக்கா. குறுக்கெழுத்து அவள்கிட்ட கேளு. என் காதுல புடுக்கிறது. அடிக்கானா? எங்க அண்ணன் என்ன ஏத்துனாரு? ஒரு நாத்துல பார்த்து மரியாதை. 16 பெற்று பெருவாள் வாழணும் இருக்குதா? 16. ம். இந்த காலத்துல ஒன்ன பெறதுக்கே வழியில 16 பெற வேண்டியது. 16 செல்வங்கள். 16 செல்வங்கள். 16 செல்வா, ஈபி செல்வா, வயர்மன் செல்வா, கொத்தனார் செல்வா. அவங்கள சொல்ல கிடையாது. 16 செல்வங்கள் பெற்று 16 நான் என்ன சொல்லனா, இவங்க அவங்கள தெரியும். இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க? அம்மா நல்ல வேளை நான் கூட இருதலை முடியும்னு நினைச்சேன். நீங்க எந்த ஊரு? ஊத்தனா குடி. பேரு? சாத்துக்குடி. அண்ணே எந்திரின்னு பேர் இருக்கா? ஆமாமா. பேர் எந்திரி வச்சாலும் அதுல இருந்து உனக்கு எந்திரிக்கதே இல்ல. என் பேரு கிளப்பு. அதே கிளப்பி விட்டே இல்ல. எங்க இது கிளம்பவே மாட்டேங்குது. உன்னை பார்த்தா பூரா கிளம்பிடும். இப்ப உங்கள்கிட்ட வந்து அப்பா வரும் சொல்லியிருப்பாரு. அந்த நாத்தனா கூப்பிடுங்க. எங்க அப்பா உங்கள்கிட்ட வந்தாரா? அவரு என்கிட்ட வந்தாரு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்தாரு. என்ன சொன்னாரு? வந்து உங்ககிட்ட போக சொன்னாரு. கொண்டு அப்படி கொண்டு என்னடி பொம்பளை? என்ன சொன்னாரு? விவரமா சொல்லுங்க. உங்க கூட காவலுக்கு போக சொன்னாரு. காவல் சரியா? கணக்கு தானே. அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவல பார்த்து விட்டாரு. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? நம்ம ஏற்பாடு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் காட்டு பண்ணல. ஏன்டி? ஏய் காட்டுக்கு இதுக்கு முன்னாடி காட்டுக்கு போயிருக்கீங்களா? என்னென்ன அப்படி சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா, அப்படிதான் இருக்குமா? என்னென்ன அப்படிதான் இருக்கும்? முதல்ல நீயே சொல்லிட்டீங்க. ஏய், 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 இங்க வா. அடே ஐயா ஐயா ஆஜி அண்ணே பறவைலாம் வந்து அதுல கோச்சிட்டு ஏன போறாங்க? போடுங்க அவன் கோச்சிட்டு போல. ஆ. சும்மா ஓடி வர அவன் நீர் கடுப்பு. ஏண்டி பெண்களுக்கு ஓயாதவங்க என்ன வேலை? ஓயாத வேலை பேன் வாக்குற வேலை. ஏய், மாறாப்ப சரி பண்ணணும். மாறாப்ப எடுத்து மேல போடணும். மேல உனக்கு நாற்பது போட்டு. ஐயோ ஏய், ஏ லூசி சிரிக்கி பெரியவங்க முன்னால உட்கார்ந்து இப்படியா செய்வாங்க? அதை எடுத்து தோல்ல அத கலட்டி போட சொல்லிட்டீங்களேம்மா. ஏற்கனவே அவ லூசும்ல மாதிரி அது தெரியல. என்னது? நீங்க தானே எடுத்து மேல விடுறீங்க. இல்லடி, தோல்ல போடி எடுத்து. அது சும்மா எலுமிச்சம்பழம். ஏய், அடியே ஏன் தோல்ல சுத்துறீ? லூசி சிரிக்கி இத எடுத்து இடுப்ப சுத்தி போடு. ஏய், ஏய், சரி சொல்றத செய்யறது இந்த பிள்ளை தானே. நான் சொல்றது தட்டவே இப்ப மாட்டேன். இரு, அந்த பிள்ளை வந்து உனக்கு கட்டி விடுவாரு. என்னடி செய்ய போற? இந்தா, அந்த பிள்ளை கட்டி விடும். பாடா பழக்கு. அதனால இந்த படம் வரட்டுமா? போடுமா ஒரே வரட்டு நேரம் ஆச்சு. போடு போடு. ஆலோலம் ஏற்கனவே ஒரு அண்ணன் சொல்லிட்டாரு. ஆலோலம் நேரம் ஆச்சு. ஆலோலம் சா ஆலோலமே ஆலோலம் 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 சா ஆலோலமே என்னடி பண்ணிட்டு இருக்க? எப்படி வந்துருப்போங்க வந்துருப்போங்கற. ஏய், அப்படி ஆட கூடாது. ஏய் பொம்பளை கட்ட போட்டுருக்க. நாங்க ஆடுற மாதிரி நீ ஆடுற. சின்ன சின்ன ஏய் கார்த்தி நாடகத்து பாட்டு. ஏடி என்னடி? ஏன் நீங்களா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச? நானும் என் தங்கச்சியும் கட்டி பிடிச்சுக்கிறோம். சரி, நீயும் உங்க அண்ணனும் கட்டி பிடிச்சு ஆடுங்க. எப்படி கட்டி பிடிச்சு ஆடுறது? அண்ணே தங்கச்சிட்டு இப்படி பண்ணலாமா? சின்ன சின்ன சித்திக்க
புட்டுப்பால் விளையாடுது. அந்த பிள்ளைக்கு யாரு சிக்கிறாங்களோ அந்த பிள்ளைல உதைக்குது. என்ன எட்டி பிடிக்கிறாங்க? சின்ன சின்ன சிட்டுக்கள். ஏமா அவன் தனியா விட்டுறாப்பா என்ன மாசமா இருக்கா? மாசமா இருக்கா? சின்ன சின்ன 9 மாசமா இருக்கு. ஆடிப்பாடு நடக்க கூடாது. அண்ணே எங்க வயிறு வீங்கவே இல்ல. ஏடி வயிறே தெரியல 9 மாசம்ன்றா. அப்படியே வயிறு இருக்கா? உனக்கு அப்படியே குழந்தைனாலும் மூஞ்சி மாதிரி தான் போறேன். சின்ன சின்ன சிட்டுக்கள். நாரதர் வந்துட்டாரு. சரி நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழே நிக்கிறேன். கீழே நின்னு காவல் பாருங்க. இந்த அந்த தொழில் விஷயத்துல கரெக்டா இருக்க. அண்ணே, இந்த பிள்ளை எங்க நிக்க சொல்லுவோம்? இவரை நடுவே நிக்கட்டுமா? நீங்க எங்க நிக்கிறியா? நான் சைடு. ஆனா